தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு படம் தெலுங்கு டப்பிங் படம் 35 சின்ன விஷயம் இல்லை. இதுதான் படத்தோட தலைப்பு. 35ங்கிறது 35 மார்க். 35 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு கடைசி பெஞ்சுக்காரங்களாம் பேசியிருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ கேட்டிருக்கீங்களா, 35 மார்க் எப்படா எடுக்கிறது அப்படின்னு. ஆனால் அதே முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பசங்கிட்ட 35 மார்க்கெல்லாம் ஒரு மார்க்கா அப்படின்னு அசால்ட்டாக கேட்டிருப்பாங்க இல்லையா. அதை மனசில் வச்சு தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட தலைப்பும் அதை பற்றியது தான். 35 சின்ன விஷயம் இல்லை அப்படின்றது தான். இந்த படத்தை ஒரிஜினல் வால்டேர் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்தில் பிரியதர்ஷி தேவ், நிவேதா தாமஸ், விஸ்வா தேவ், கே பாக்கியராஜ், கௌதமி, கிருஷ்ணா தேவ், அருண் தேவ், அபய் சாணக்கியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. எல்லாமே தெலுங்குக்காரங்க எக்ஸப்ட் நிவேதா தாமஸ், அது மலையாள பொண்ணு. படத்தை ராம டகுபதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படத்துக்கு ஒளிப்பதிவு நிகேத் பொம்மி, இசை விவேக் சாகர், படத்தொகுப்பு டிசி பிரசன்னா பண்ணியிருக்காங்க. இயக்கம் நந்தகிஷோர். இந்த படம் ஒரு சின்ன பசங்களை வச்சு நம்ம மனசில் என்னென்ன நினச்சிருக்கோமோ அதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு பெரும்பாலான எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு பாடம் அப்படின்னு சொன்னால் அது மேக்ஸ் தான். எல்லாருமே சொல்லுவாங்க. கணக்கு, கணிதம் சுட்டு போட்டாலே எனக்கு கணக்கு வராதுன்னுவாங்க. எனக்கும் அப்படி தான். கணக்கு வரவே வராது. கணக்கு நமக்கு எதிரி. இன்னொரு எதிரி இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷு கணக்கு ரெண்டு இருக்க மிகப்பெரிய சனியன்களை நம்மளே தட்டிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு கணக்கில் வர ஒரு சந்தேகம் ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை மாற்றுது. அது எப்படி அப்படிங்கிறத கதை சுருக்கம். திருப்பதியில் ஒரு பிராமண குடும்பம். பிரியதர்ஷி தேவு கணவர், அவரோட மனைவி நிவேதா தாமஸ், இவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்களும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு பையன் இப்போ தான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸோ அதை கரெக்டாக அவங்க சொல்லலை படத்தில். அவனுக்கு மேக்ஸில் ஒரு பெரிய சந்தேகம் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. என்ன சந்தேகம் கேட்குறான்னா, 0 ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு வெறும் 0வை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு மதிப்பில்லாத ஒரு எண் அப்படின்னு தான் கணிதத்தில் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 0க்கு முன்னாடி 1ன்னு போட்டால் அது 10 ஆகிருது. அந்த 10 என்னாங்கன்னா 9 விட பெருசாகிருது. 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறது அந்த 0லேருந்து வரும்போது 9ங்கிறது பெருசு. ஆனால் அந்த 9ஐ விடவும் பெருசாகுது. 1 போட்ட உடனே 10 ஆயிருச்சு. அது எப்படி அது பெருசாகும் அப்படின்னு ஒரு பிரில்லியண்டான கொஸ்டின் கேட்குறான் அந்த பையன். ஏற்கனவே இருக்கிற கணக்கு வாத்தியார் இவனுக்கு பதில் சொல்லி தாளல, வெளியே போட அப்படின்றாரு. அடுத்து புதுசாக ஒரு வாத்தியார் வர்றாரு, சாணக்கியா அப்படின்னு சொல்லி. அவருக்கு இவனை பண்டாலே பிடிக்கல. இவன் இப்படி கொஸ்டின் கேட்கறதும் பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் இவனை டார்ச்சர் பண்ணி இவனை கையை தூக்கி பெஞ்சு மேலே இல்லைங்கிறாரு, இல்லை கிளாஸை விட்டு வெளியே போக்குறாரு. இப்படி ஒரு பிரச்சனையில் ரொம்ப பெரிய பிரச்சனையாகி தனிப்பட்ட விரோதமாகி அந்த வாத்தியார் கண்ணாடியை உடைச்சு அவருக்கு 2 வீலரை பஞ்சர் ஆக்கி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறாப்புல. கடைசியாக அவருக்கு பலத்த காயம் விட்டுறது. இதனால இந்த பையனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனாலும் இந்த பையன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க அம்மா நினைக்கிறாங்க. அவங்க அப்பா நினைக்கிறாரு, இவனுக்கு கணிதம் வரல போல இருக்கு, இவன் அவ்வளோதான், இவனை பேசாமல் வேத பாடசாலையில் சேர்த்து இவனை புரோகிதர் ஆக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் இவங்க அம்மா இவனை எப்படி நான் பெருசாலாக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிவேதா தாமஸ் 10th ஃபெயிலு, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. தன் பையனாவது பெருசாக படிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால அப்பாவுக்கே தெரியாமல் மறுபடியும் கொண்டு வந்து ஸ்கூல்லேயே சேர்த்து இப்படியே படிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் அவங்க ஜெயிச்சாங்களா? இந்த பையன் மறுபடியும் அதே ஸ்கூலில் சேர்ந்தானா, பாஸ் மார்க் பண்ணானா, 35 மார்க்காவது எடுத்தானா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை சுருக்கம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. ஃபேமிலியோடு உட்காந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ரசிக்க வச்சுருக்காங்க அந்த படத்தை. நிச்சயமாக எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். அல்லையா, அந்த பையன் ரொம்ப ஒரு சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கான். அந்த பையன் மட்டும் இல்லை, படம் ஒட்டுமொத்த டீமும் அப்படி தான் நடிச்சிருக்காங்க. அதை இவனால் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற சண்டை, அவங்களுக்குள்ளே ஒரு அந்நியோன்யமாக அவங்க 2 பேரும் பேசிக்காமல் இருக்கிறது, சண்டை போட்டு இருக்கிறது, மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை பேசாமையே இருக்கிறது, எல்லாமே இந்த பையனால் வேணாம். ஆனால் இந்த பையனுக்கும் அந்த கணிதம் மேலே பிடிக்கல. அதை எனக்கு யாருமே என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கலன்றா கடைசி வரைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர ஆள் இல்லை அப்படிங்கிறது தான். அதை தலைமை ஆசிரியரை நடிச்சு கே பாக்கியராஜாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் ஏன் சொல்லலே தெரியல. இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கணும். அது சொல்லாமல் விட்டது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்குது, தப்பான விஷயமா இருக்குது.
மற்றபடி இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இல்லை, அனைவருமே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பையனை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். அருண் தேவா நடித்தவன் அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பேர், அந்த பேர் வரிசையாக ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சு அவங்க பேர் வச்சிருக்காங்க. சொன்னாங்க அதை ஞாபகம் இல்லை, ரொம்ப சிறப்பு அந்த பேரை. இந்த பையன் கேட்குற கேள்வி, அதை கிளாஸில் பேசுகிற பேச்சு, அவனுடைய மற்ற மாணவர்களுடன் கலந்துக்கிற பேச்சு, இதெல்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். அந்த பையனை நம்மள மாறி அவர் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு அந்த பையனுடைய நடிப்பு. பாராட்டுக்கள். அப்புறம் அவங்க அம்மாவை நடித்தவங்கள தான் உண்மையை பாராட்டு. நிவேதா தாமஸ் ஒரு அழகான முகம், வட்டமான முகம், ரொம்ப ஒரு ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஒரு 2 பிள்ளைகளுக்கு அம்மாவை நடித்தது ரொம்ப பெரிய ஷாக் கொடுத்த விஷயம். ஆனால் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. அதுலேயே கௌதமிகிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டதை என் பையனுக்கிட்ட சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இறங்குறாங்க பாருங்க. உண்மை அந்த சீனெல்லாம் ரொம்ப அற்புதம். அதை கௌதமிகிட்ட பேசுறது இதெல்லாம் ரொம்ப அழகு. அதே சமயம் அவர் வீட்டுக்காரோட சண்டை போட்டு வீட்டுக்காரரோட மல்லு கட்டி நிற்கிறதெல்லாம் இயல்பாக எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் ஒரு ஒய்ஃபாக அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க நிவேதா தாமஸ். பாராட்டுக்கள். அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு கே பாக்கியாரசோட பேத்தி அதே ஸ்கூலில் கிளாஸில் படிக்க இவனுக்கு ஒரு கை கொடுக்குறாங்க, அவைய குரல் கொடுக்குறாங்க. இவனுக்கு ஒரு கை கொடுத்து தோழனாக இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கு, அனன்யா அப்படிங்கிற அந்த பொண்ணும். அப்புறம் இவருக்கு தம்பியை நடித்த ஒரு பையன், அவனை அப்பப்போ சில கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டு நம்மளையும் சிரிக்க வைக்கிறான். அந்த படத்தில் நடித்த மற்றவங்களும் ரொம்ப சிறப்பாக அனைவருமே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பான நடிப்பு தான். என்ன தெலுங்கு டப்பிங்கிறனால வசனங்கள் டக்குன்னு போய்கிட்டே இருக்குது. ஒருத்தர் பேசி முடிக்கிறோம், அடுத்த டைலாக் வருது, அடுத்த டைலாக் வருது, இன்னொரு டைலாக் வருது. அதனால வேக வேகமாக பேசுகிறாங்கன்றால தெலுங்கு மொழிக்கு தமிழுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். வேகமாக பேசினா லிப் மூமெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியாது வேற ஏதோ பேசுகிறாங்கன்னு. ஆனால் இதுலேயும் சில டப்பிங் குறைபாடுகள் இருந்தது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சு. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அப்படிங்கிறனால அதை நம்ம மன்னிப்போம். ஒரு பாடல் காட்சிகள் ஒரு சிறப்பு தான். இந்த குடும்பத்தை ஒற்றுமையை காட்டுற மாதிரி, அப்புறம் அந்த பையனுடைய கஷ்டத்தை காட்டி, அப்புறம் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறத காட்டி, ஒரு அந்தந்த நேரத்தில் மூடை பொறுத்து ஒரு நல்ல இசையை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அதை பாராட்டணும், தப்பு இல்லை. அதில் ஒளிப்பதிவு ஒரு மீடியம் பட்ஜெட் படத்துக்கான ஒளிப்பதிவு. அந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி எத்தனை தடவை காட்சியை வச்சு ஒரே காட்சி கூட இன்னொரு தடவை வராமல் ரொம்ப கவனமாக தவிர்த்திருக்காங்க. அதை நிச்சயமாக பாராட்டணும். அது வீட்டுக்குள்ளே எவ்வளோ அக்யூரஸியாக அதை கேமரா வச்சு எப்படி தான் பண்ணாங்களோ தெரியல. உண்மையாக ஒளிப்பதிவாளர் இந்த ஒரு விஷயத்துக்காகவே பாராட்டக்கூடக்கூடியவர். படத்தில் நிறைய பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த நம்ம சொல்ல வந்த விஷயம், அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவன் கற்றுக்கொள்வதே அவனை எப்படி கற்றுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லித்தரோம் அப்படிங்கிறத முக்கியம். அவனுக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் புரியும் போது அவனுக்கு புரியணும். அப்போ புரிகிற மாதிரி சொல்லித்தரணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தை இந்த படம் ரொம்ப ஆழமாக வச்சிருக்கு. நிச்சயமாக இதை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணுறோம், அதனால தான் அந்த பையன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து அந்த கொஞ்சம் பண்ணால் இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிறத படத்தில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படம். ஒரு 35 மார்க் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது படம் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டோன்னே நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க, சில பேர் பிடிச்சிக்குவாங்க. ஆடா தப்புச்சிட்டோம்டா சாமி, பாஸ் பண்ணிட்டாண்டா அப்படின்னால அது மாதிரி ஒரு திருப்தி அந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்கு கொடுக்குது. அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பாராட்டுக்குரிய ஒரு திரைப்படம், அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு அவசியம் தியேட்டருக்கு போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.